மறந்து பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூலம் சூழ்ந்தவன் கேடு. ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் போன வீடியோடே சொல்லியிருப்பேன், ஒரு சூப்பரான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிறவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். எங்கன்னா ஒசூரில் இருக்குது. ஸோ உண்மையிலே இந்த கோயில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த கோயில் ரீசெண்டாக தான் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கோவிலோட அமைப்பு, உள்ளே இருக்கிற சிலைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும். என்னப்பா எப்போ பார்த்தாலும் நம்ம இருக்கும் போதாயா அந்த பஸ்ஸு சவுண்டு பறக்குன்னு வரும். சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இடையில லைட்டாக கொஞ்சம் வீடியோ டிலே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம எடிட்டர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், நம்மளும் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வர முடியல. இனிமேல் ரெகுலராக போட்டுருவோம். ஸோ அது ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ வீடியோக்குள்ளே ஸோ என்னென்னா, அந்த பிரத்யங்கரா தேவி இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. பார்க்கும்போதே அந்த கிளிப்பிங்ஸ் நீங்கள் வரும்போதே தெரியும். ஸோ கோவில் எப்படி இருக்குது, ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம சிவன் சிலை இருக்கும். ஸோ அதோட காலுக்குள்ளே போகிற மாதிரி, சிங்கத்தோட வாய்க்குள்ளே போகிற மாதிரிலாம் வித்தியாசமாக கட்டியிருப்பாங்க. அண்ட் நாங்கள் போகும்போதுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கே சில சிலைகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. மணியனமே கூட வந்தது, அவரும் கொஞ்சம் பயந்துட்டார் அந்த 2-3 இடத்துலலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோ, அதாவது நீங்கள் அந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி பிரத்யங்கரா தேவியை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்காக அவங்கள பற்றின ஒரு சின்ன வரலாறு, பிரத்யங்கரா தேவினா யாரு, ஸோ அவங்களோட சக்திகள் என்னென்ன அப்படிங்கிறத யாரோட அவதாரம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு கதையாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம அந்த கோயிலை பார்ப்போம். ஸோ இப்போ பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, அவங்க பார்வதி தேவியோட ஒரு அவதாரம். பிரத்யங்கரா தேவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிங்க முகமும் மனித உடலும் கொண்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நரசிம்மர் எப்படி நம்ம சொல்றோம்ல, விஷ்ணுவோட அவதாரம், அவர் எப்படி சிங்கமும் மனிதனும் கலந்த மாதிரி இருக்காரோ, அதே மாதிரி தான் பிரத்யங்கரா தேவியும் சிங்க முகமும் மனித உடலும் கொண்டு இருக்காங்க. ஸோ இவங்க எதனால உருவாயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எந்த நோக்கத்துக்காகும் போது புராணத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம அவதாரத்தோட தொடர்புடையதான் அந்த பிரத்யங்கரா தேவி அவதாரமும். ஏன் அப்படின்னா, நரசிம்மர் சாரி மக்களே, மைக்கில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு அந்த மைக்கில். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லணும்னு நினைக்கும் போது தான் இப்படி மைக்கில் சார்ஜ் இல்லாமல் போயிடுது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கதைக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிப்பு கொண்டுறாரு. ஸோ அப்போ பிரகலாதன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரு தான் விஷ்ணு சாந்தப்படுத்தி திரும்ப விஷ்ணு அவருடைய நரசிம்ம அவதாரத்துல விஷ்ணு அவதாரம் எடுத்து திரும்ப வைகுண்டத்துக்கு போறதா புராணம் முடியுது. ஆனா சைவ புராணத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஷ்ணு அவரோட ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தாம இன்னும் ரொம்ப கோபமா உக்கிரத்தோடய இருக்காரு இரண்யகசிபு கொன்னதுக்கு அப்புறமும். ஸோ அதனால தேவர்கள் எல்லாமே பயந்து, அவரோட கோபத்துக்கு பயந்து சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, சூலினி அப்புறம் பிரத்யங்கரா தேவி, சூலினி தேவி, பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிற பார்வதி தேவியோட 2 சக்திகளை கொண்டு ஒரு 2 இறக்கைகள் மாதிரி உருவாகி, அதாவது கழுகு, அப்புறம் சிங்கம், அப்புறம் மனித உடம்பு, இது 3ஐயும் சேர்த்த மாதிரி ஒரு அவதாரத்தை எடுக்கிற, அதுதான் சரபேஸ்வரர் அப்படிங்கிற அவதாரம். இந்த சரபேஸ்வரரை பற்றி நம்ம சேனல்லே ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக அந்த சரபேஸ்வரரை பற்றின வரலாறு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வேணா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி அவர் சிவபெருமான் அந்த சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, நரசிம்மரோட கோபத்தை தணிக்க முற்படுறாரு. அப்போ நரசிம்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்டபேருடர் அப்படிங்கிற 2 தலை கொண்ட ஒரு கழுகை உருவாக்கி சரபேஸ்வரோட சண்டையிட வைக்கிறாரு. ஸோ இந்த சண்டை ரொம்ப காலமாக போயிட்டு இருக்கு. அதனால தேவர்கள் எல்லாமே திரும்பவும் பயப்படுறாங்க, இந்த சண்டைனால பெரிய அழிவு ஏற்படுமோன்னு. அப்போ சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து, தன்னோட நெற்றிக்கண்ணில் இருந்து பார்வதி தேவி, அதாவது சிவபெருமானோட துணவியரான பார்வதி தேவியை வர வைக்கிறாரு. அவங்க இந்த பிரத்யங்கரா தேவிங்கிற சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட அவதாரம் எடுத்துட்டு
நரசிம்மரை வந்து சமாதானப்படுத்தி அவரோட கோபத்தை தணித்து திரும்ப வந்து வைகுண்டத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிரத்யங்கரா தேவி உருவானதுக்கான வரலாறு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிரத்யங்கரா தேவி வந்து எதுக்குள்ளெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரத்யங்கரா தேவி வந்து ராமாயண கதையோடையும் தொடர்புடையது. ராமாயணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேகநாதன் வந்து, அதாவது ராவனுடைய மகனான மேகநாதன் வந்து பிரத்யங்கரா தேவி தான் தன்னோட இஷ்ட தெய்வமா வந்து வழிபட்டு பல தவங்கள் புரிஞ்சு அவருக்கு வந்து பல வரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் போர் புரிவார். அவருக்கு வந்து மாய ரதம் இந்த மாதிரி பல ஆஹ் ஆயுதங்கள் அப்புறம் வந்து பல சக்திகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ராமாயணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து இவங்கள்ட்ட வழிபடுறவங்க வந்து ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருக்கணும். அந்த அவங்களுக்கு கிடைத்த சக்திகளை வந்து தவறாக பயன்படுத்தினா அது அவங்களுக்கே ஆபத்தாக முடியுங்கிறதான் இந்த பிரத்யங்கரா தேவியோட ஒரு நோக்கம். அதாவது அவங்கள வந்து நம்ம நேர்மையாக நல்ல மனதோட வழிபடணும். தப்பான எண்ணத்தோட வழிபட்டு அவங்கள்ட்ட இருந்து பெற்ற சக்தியை வந்து தப்பாக உபயோகித்தோம்னா அந்த சக்திகளே அவங்களே வந்து அவங்கள வழிபட்டவங்களை வந்து ஸோ தப்பான முறையில் பயன்படுத்தினா அவங்க வந்து அழிச்சிருவாங்க. ஸோ ஏன்னா மேகநாதனுக்கே வந்து சொல்லியிருப்பாங்க, இதை வந்து எப்போ தவறாக பயன்படுத்துறியோ அப்போ வந்து உன்னோட அழிவு வந்து நிச்சயமாகும் அப்படின்னு. அதே மாதிரி தன்னோட தந்தைக்காக அவரு வந்து தவறா வந்து ராமர் லக்ஷ்மண எதிர்த்து வந்து தன்னோட சக்திகளை பயன்படுத்தும் போது பிரத்யங்கரா தேவி வந்து சொன்ன மாதிரியே அவரும் வந்து அழியப்படுவார் லக்ஷ்மணோட கரங்களால. அவரோட லக்ஷ்மணத்திலிருந்து செல்லக்கூடிய பானத்துல வந்து, அதாவது அம்பு, அதுதான் பானம் சொல்றேன். ஸோ அம்புல வந்து பிரத்யங்கரா தேவி வந்து அவங்களோட சக்தி அனுப்பி மேகநாதன் வந்து அழிக்கப்படுவார். ஸோ இறுதியில் அது மேகநாதனுக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வம்னா பிரத்யங்கரா தேவி. அதாவது அவங்ககிட்ட வந்து நம்ம நினச்சி வணங்குறோம்னா அவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும். நம்ம வந்து நல்ல மனதோட நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நினச்சி நம்ம வந்து அவங்கள வாங்கணும். அவங்களும் வந்து நமக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத அந்த புராணத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த புராணத்தின் மூலியமா மக்களுக்கு சொல்ல நினைக்கிறது வந்து இதுதான். ஸோ அந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்கும் போது நல்ல விதத்துல வணங்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க உக்கிரமான தெய்வம். அதே மாதிரி 4 சிங்கங்கள் பூட்டிய ரதத்துல தான் அவங்க வருவாங்க அப்படின்லாம் வந்து புராணத்துல வந்து கூறப்படுது. பல பேர்களோட வந்து இவங்க அழைக்கப்படுறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்க வரப்போற வீடியோல வந்து நீங்க பாப்பீங்க. ஸோ அதே மாதிரி இது மட்டும் இல்லாம மகாபாரதத்திலையும் வந்து பிரத்யங்கரா தேவிக்கு வந்து தொடர்பு இருக்கு. ஏன் அப்படின்னா மகாபாரதத்துல வந்து பாண்டவர்களோட வெற்றிக்காக வந்து பிரத்யங்கரா தேவி தான் வந்து பிரத்யங்கரா தேவியை தான் வந்து பாண்டவர்கள் வந்து வணங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போருக்கு போயிருக்காங்க. வெற்றிக்கான ஒரு தெய்வமாகவும் வந்து பிரத்யங்கரா தேவி வந்து பார்க்கப்படுறாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் பிரத்யங்கரா தேவியை பற்றின இன்னும் சில தகவல், இந்த கோயில் வந்து எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து இந்த சில கிளிப்பிங்ஸ், இந்த கோயிலை பற்றின கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவராக சொல்கிறேன். பார்த்துட்டு வாங்க, நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ மக்களே, என்னதான் இந்த கோவிலோட கட்டடங்கள்லாம் வந்து இந்த காலத்தில் கட்டப்பட்டிருந்ததா இருந்தாலும் இந்த கோவில் வந்து பிரத்யங்கரா தேவிக்கான அந்த கோவில் வந்து துர்வாச முனிவர் காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா துர்வாச முனிவர் வந்து தேவியை நினச்சி தவம் பண்ணி தன்னோட கோபத்தை வந்து கட்டப்படுத்தணும்னு சொல்லி தவம் பண்ணி தேவிகிட்ட வந்து வரம் பெற்று இந்த கோவிலை வந்து இங்கே கட்டியிருக்கிறாரு. ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த கோவில் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் அந்த கட்டிடங்கள்லாம் அழிஞ்சு திரும்ப வந்து இப்போ வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. புதுதாக சில கட்டிடங்கள், அதுக்கப்புறம் சிற்பங்கள் எல்லாமே வந்து 1998 வந்து திரும்ப கட்டியிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து சில வேலைப்பாடுகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையும், அதே மாதிரி இப்போ புதுமைக்கு ஏற்ப சில புதுவிதமான சிற்பங்கள், அதாவது நம்ம சிங்கத்தோட வாய்க்குள்ளே பூந்து போகிற மாதிரி, சிவனோட காலுக்கடியில் போகிற மாதிரி சில வித்தியாசமான முறையில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளவு சிறப்பும் அவ்வளவு ஆச்சரியங்களும் அவ்வளவு பெருமைகளும் வாய்ந்தது தான் இந்த கோவில், இந்த பிரத்யங்கரா தேவிக்கான கோவில். இந்த பிரத்யங்கரா தேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 கரங்களோட வந்து இருப்பாங்க. அவங்க கையில் வந்து திரிசூலம், உடுக்கை, அப்புறம் அங்குசம், பாசம் இந்த மாதிரி போன்ற அனைத்து அம்சங்களும் வந்து அவங்க கையில் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அவங்களோட தோற்றம் வந்து அப்படிதான் இருக்கும், கருநீளமாக வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து கூறப்படுது. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து தேவியோட அனைத்து அவதாரங்களையும் வந்து சிற்பங்களாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா கண்டிப்பாக அந்த கோயில் போய் பாருங்கள். ஏன்னா ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து இந்த கோயில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருந்தாலுமே அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து நீங்கள் சொல்கிறேன்ல அந்த சிங்க வாய்க்குள்ளே போகிறது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து பிரத்யங்கரா தேவியை பற்றின வரலாறும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வரலாறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த புராணங்கள் வரலாறை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் மக்கள் இன்னைக்கான வீடியோ. ஸோ அடுத்தடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இப்படி தான் சொல்கிறோம், அப்பப்போ லேட் ஆகுதுன்னு நினைக்க வேணாம். இனி வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்துடும் எடிட்டர் ப்ரோ. ஸோ டக்குன்னு நீங்களும் எடிட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க, நம்மளும் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம்.
ஸோ அவ்வளோதான் மக்கள் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்திவாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க விளாக்ஸ். பை பை மக்களே, டேக் கேர்.